50 ஆண்டு கால வெற்றி பயணத்தை நிறைவு செய்த திரு சாண்டியாகோ மார்டின் 50 ஊழியர்களுக்கு தலா 30 லட்சம் பரிசு. அறிவு, அன்பு, அரவணைப்பு, ஈகை, ஊக்கம், நிதானம், நிர்வாக திறன் என அனைத்தையும் தனது தலைமையின் அடித்தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் திரு சாண்டியாகோ மார்டின் தனது தொழில் பயணத்தில் வெற்றிகரமாக 50 ஆண்டுகளை நிறைவு செய்து புதிய சகாப்தம் படைத்துள்ளார். அவரது 50 ஆண்டு கால வெற்றி பயணத்தை பாராட்டி நடைபெற்ற சிறப்பு விழாவில் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சேர்மன் திரு மார்டின், டைரக்டர் மற்றும் லால்குடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திருமதி லீமா ரோஸ், மேனேஜிங் டைரக்டர் மற்றும் புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், சார்லஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் டைரக்டர் திருமதி சிந்து ஸ்ரீ சார்லஸ், மார்டின் குரூப்பின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திரு ஜோஸ் டைசன் மார்டின், அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெடின் மேனேஜிங் டைரக்டர் திருமதி டெய்சி ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தலைமையேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக மார்டின் குரூப்பில் தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 50 ஊழியர்களுக்கு அவர்களின் அர்ப்பணிப்பையும் நீண்ட கால சேவையையும் கௌரவிக்கும் வகையில் தலா 30 லட்சம் வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை தேடி போன யாரும் பசியோடு இருந்ததா இல்லை. இன்று நான் அனுபவத்திலே உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். எங்கள் நிறுவனத்துக்கு வரவங்க யாரும் பசியோடு போனதில்லை. அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக தான் நம்மளை பார்ப்பாங்க. ஒரு வேற்றுமையை வேலை செய்கிறவங்க தானே ஒரு இதாக பார்க்க மாட்டாங்க. இப்போ இதை நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், நான் நினச்சி பார்க்காத ஒரு காரியம் இப்பொழுது நடந்திருக்கு. இன்னும் சந்தோஷமாக இருக்கு. எங்கள் குடும்பத்துக்கு இது மகிழ்ச்சியான சந்தோஷம், மகிழ்ச்சியான சந்தோஷத்துலேயும் சந்தோஷம். அதாவது உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் இருக்குங்கிறது உண்மை. அதை எங்கள் தலைவர் நிரூபிச்சிருக்காரு. நன்றியை மறக்க மாட்டோம். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக அன்னபூர்ணா குரூப்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு டி ஸ்ரீனிவாசன், பிர்கோல் லிமிடெட் சேர்மன் திருமதி வனிதா மோகன், கேஜி ஹாஸ்பிட்டல் சேர்மன் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம், இலங்கையின் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ஆளுநருமான திரு செந்தில் தொண்டமான், ஜிஆர்ஜி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்பர்சன் டாக்டர் நந்தினி ரங்கசுவாமி, விஎல்பி ஜானகியம்மாள் காலேஜ் சேர்மன் திரு என் சூரியகுமார், தனா இம்பெக்ஸின் கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். 50 ஆண்டுகள் வெற்றிகரமான தொழில் பயணம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் வளர்ச்சியையும் விதைத்த ஒரு மாபெரும் சாதனை. +1 years of unprecedented excellence in business அப்படின்றது ஈஸியாக சம்பாதிக்கிற விஷயம் கிடையாது. 13 வயசில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கண்டிப்பாக இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு மேடையில் நம்ம கொண்டாடப்படுவோம் யோசிச்சிருக்க மாட்டார். அன்னைக்கு வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த சாதனையாளருக்கு அழகமில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்க வேண்டும். everyone together. இவருக்கு இருந்த அப்போ மிகப்பெரிய சொத்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு லேம்பர்டா ஸ்கூட்டர் வச்சுருந்தார். அந்த ஸ்கூட்டரில் தான் அந்த அம்மா இந்த 3 குழந்தைய எல்லாத்தையும் ஏற்றிட்டு வருவார். அதுலேயே தான் அந்த லாட்ரி சீட்டும் சம்டைம்ஸ் அதுலேயே அந்த அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை துவங்கியது. லீகலாக அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் அந்த அனுமதியின் பேரில் அந்த லாட்ரி சீட்டை பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்க ஆரம்பித்தது தான் இந்த மார்டினுடைய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்துக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ வேர்வை இருக்குது, எவ்வளோ கடுமையான பயணம் இருக்குன்னு எனக்கு இன்ச்சு பை இன்ச்சாக தெரியும். உங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்தியாவிலே ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் அவர் தான். அந்த பெருமை கோயம்புத்தூருக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் லீகலாக ஒரு வியாபாரத்தை பண்ணுறாரு, சட்டத்துக்கு புறம்பாக பண்ணல. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வர வருமானத்தில் ஒரு இன்கம் டேக்ஸும் கட்டுறாரு. கட்டுற டேக்ஸ் இந்தியாவிலே ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயராக அவர் கட்டுறாரு. அப்படிப்பட்ட உச்ச வளர்ச்சியை அவர் எடுத்துகிட்டு போனார். 1961 ஒரு லெஜண்ட் பிறந்தார். அந்த லெஜண்ட்
இன்றைக்கி பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் பல பேருக்கு ஒரு வாழ்க்கையும் இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. 1 வருஷம் 2 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதேங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம் இப்படிலாம் நான் கதைகளில் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது ஒரு கம்பெனியாக இல்லை, ஒரு ஃபேமிலியாக தான் அவர் மார்ட்டின் சார் நடத்திட்டு இருக்கிறாருங்கிறது மக்கள் இங்கே அவரோட ஒற்றுமையாக அவரோட இந்த கம்பெனியோட வெற்றிக்கு ஒர்க் பண்ணதை பார்த்தா அது தெரியுது. பொதுவாக பணம் சம்பாரித்து பிஸ்னஸை வளர்ச்சி அடைத்து அடுத்த கட்டங்களுக்கு எல்லோரும் தான் செல்லணும்னு நினைப்பாங்க தவிர சமூக சேவைகளையும் சோஷியல் சர்வீஸ்லேயும் அவங்க சம்பாரித்த பணத்தையும் அவங்களோட நேரத்தையும் அதில் வீணடிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு தலைவராக தான் அவரை இங்கே ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக அவரால் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 5 லட்சம் குடும்பங்கள் பயனடைகிறாங்கன்னா அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு எம்பையர் மாதிரி அவர் பில்ட் பண்ணியிருக்கிறார். எனது அருமை கணவரும் நிறுவனத்தின் தலைவருமான எஸ். மார்ட்டின் அத்தான் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையும் மனிதநேயம் மற்றும் ஊழியர்கள் குடும்பமாக மதிக்கும் பண்பே இந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய பலமாகும். இன்று விருதுகளை பெறும் அனைவருக்கும் எனது இதயங்கனிந்த மனமார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அங்கீகாரம் உங்கள் நீண்டகால சேவைக்கான நன்றியின் அடையாளம் மட்டுமல்ல, வருங்கால தலைமுறையினருக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக ஆகும். உங்களின் வெற்றிக்கு பின்னால் உறுதுணையாக இருந்து உங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பொறுமையும் ஆதரவும் தியாகமும் இல்லாமல் இந்த நீண்ட பயணம் சாத்தியமாகாது. மார்ட்டின் குழுமம் கடந்த 50 ஆண்டுகளாக தொழில்துறையில் மட்டுமல்ல சமூக பொறுப்புணர்வுடன் பல நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இனிவரும் காலங்களிலும் புதிய உயரங்களை எட்டி இன்னும் பலருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி சமூக முன்னேற்றத்திற்கும் முக்கிய பங்காற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களோட மார்ட்டின் குரூப்ஸ் எங்களோட பெரிய ரீசன் ஃபார் திஸ் சக்ஸஸ் இஸ் அம்மா. அம்மா எங்களுக்கு மட்டும் இல்லை, 3 குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பேக் போனா, பட் எல்லாருக்குமே இருக்காங்க. அண்ட் இப்போது மக்களுக்காகவும் இருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ அம்மா. நீங்கள் இல்லாமல் அப்பா இல்லை, அப்பா இல்லாமல் குரூப் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ தேங்க்யூ. அப்பாக்காக ஒரு சின்ன கவிதையும் எழுதி வச்சுருந்தேன். என் நண்பனே, என் தோழனே, என் நாயகனே, என் காவலனே, உங்கள் அருகில் இருந்து பார்க்கும் பொழுது உலகமே ஒரு நந்தவனம், நீங்கள் இன்றி காணும்போது உலகமே ஒரு பாலைவனம். பெண் பிள்ளை பிறந்து விட்டதாக ஐயோ என்று சொல்லும் உலகில் என் மகள் பிறக்கப் போகிறாள் என்று ராத்திரி முழுதும் காத்து கிடந்து பெற்றவன் நீங்கள். வலி என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்த்தீர். ஒரே மகள் என்று மொத்த பாசத்தையும் கொடுத்து வளர்த்தீர். கல்வியை கற்பிப்பது ஆசிரியர், ஆனால் வாழ்க்கையை கற்பிப்பது நீங்கள் அல்லவா? 10 மாதம் சுமந்து பெற்று வயிற்றில் சுமந்து பெற்ற இடத்தில் உங்கள் தாய், ஆனால் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மகளாய் உங்கள் நெஞ்சில் நான் உங்கள் சுமக்கிறேன். இத்தனை செய்ததற்கு கைமாறாக என்ன நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு? எனது வெற்றியால் உங்களை மீண்டும் மீண்டும் பெருமை செய்வதை தவிர எனக்கு வேறொன்றும் தெரியவில்லை. எனக்கு ஆண்டவனே வந்தாலும் ஆனாலும் அப்பா அம்மாவுக்கு அப்புறம்தான். நன்றி, வணக்கம். ஹாவ் அ கிரேட் ஈவினிங். Hello everyone, I'm very happy to be here with Amma. அப்பா எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க அப்பாவோட சைட்லேருந்து. தாத்தா அண்ட் மம்மலா எங்கள் ஃபேமிலிக்கு பெரிய ஸ்ட்ரென்த், லைக் அ banyan tree. I'm very lucky to be a part of this family. ஃபேமிலினா நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். I wish Tata and the team a long and happy and successful life. Thank you. நம்மளோட வாழ்க்கையை எப்பயுமே சிம்பிளாக இருக்கணும், சிம்பிளான நீட்ஸ் வச்சுக்கணும், அண்டு சக மனிதர்களை நம்ம மதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் எங்ககிட்ட நிறைய சொல்லி வளர்த்துருக்காரு. ஒரு நிறுவனம் இவ்வளோ பெரிய நிறுவனம் வரணும்னா அதுக்கு தூண்களாக அங்கே இருக்கிற வேலை ஆட்கள் ரொம்ப முக்கியம். என்னதான் ஒரு தலைவன் இருந்தாலும் அந்த தலைவனுக்கு கூட இருக்கிற நண்பர்கள், வேலை ஆட்கள்
அவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி. நாங்கள் வேலையாட்கள்னால் நாங்கள் வேலையாட்கள்னே சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்து சிலவங்களாம் நான் மாமா, சித்தப்பா, அண்ணன் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு வளர்ந்துருக்கோம். யாருமே ஒரு எம்ப்ளாயீஸாக எனக்கு தெரியல. அங்கிள் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்போம். யாருமே ஒரு எம்ப்ளாயீஸாக நாங்கள் பார்த்ததில்ல. இவ்வளோ தூரம் எங்கள் கூட இருந்து இந்த ஃபேமிலி, இந்த நிறுவனம், இது சொன்ன மாதிரி ஒரு அகதிகளாக இருந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த குடும்பம் போய் ஒரு அந்தமானில் வந்து ரப்பர் பிளான்டேஷனில் எங்கள் ஐயாவும் அப்பாயும் 10 ரூபா 5 ரூபாக்கெலாம் வேலை செஞ்சு எங்கள் பெரியப்பா வேதமுத்து பெரியப்பா வந்து வீட்டு விட்டு போய் இந்த குடும்பத்துக்காக அவர் ஹோட்டலில் வேலை செஞ்சு நைட்டு பகலுமா அந்த குடும்பத்துக்கு காசெல்லாம் அமுச்சு தான் அந்த குடும்பம் அங்கேருந்து ஒரு குடும்பம் ஃபேமிலி எப்படி அண்ணன் தம்பிலேருந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எப்படி ஒரு வளர்ந்துச்சோ அதே மாதிரி விஸ்வாசம் மாமா ரோசத்தெல்லாம் அவங்க தான் வந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கே உறுதுணையாக இருந்தாங்க. இங்கே வந்து அன்னைக்கு ரோசத்தை கூட கேட்டாங்க, எங்கள் அப்பா வந்து ஒரு கடன் வாங்கி கடையை வைக்கணும்னு சொல்லி அதுக்கு விஸ்வாச மாமா திட்டுலாம் வாங்கி எங்கள் அப்பாக்காக அந்த கடனை வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த கடனை வாங்கி கொடுத்து அந்த வீடுக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சு இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரியவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு சப்போர்ட்டாக ஒருத்தங்க இருப்பாங்க. அவரில் பேரில் இருக்கிற அந்த விஸ்வாசம், அவர் பேரும் அவர் விஸ்வாசம் தான். அந்த மாதிரி ஒரு எங்கள் உறவினர்கள் கிடச்சதுக்கு ரொம்ப ஒரு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதெல்லாம் தாண்டி அந்த இன்றைக்கி லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் வேலை செஞ்சு கடைசியில் அந்த லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸே ஒரு நாள் வாங்கி இன்றைக்கி அதுக்கு உரிமையாளராக இருந்து அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த லாட்ரி தொழில் மட்டும் ஏகப்பட்ட பேர் இதில் ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, எவ்வளோ சண்டைகள் இருந்துச்சு. இந்த தொழிலை இன்றைக்கி இவ்வளோ லெஜிட்டிமேட்டாக லைவ் ட்ராஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்பா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. இங்கே ஒரு ரூபா யாரும் மற்ற மக்களோட பணத்தை ஏமாற்றக்கூடாது. பரிஸ்லாம் முன்னாடி யாருக்கோ எங்கேயோ அடிக்கும். பட் ஆனால் அதெல்லாம் லெஜிட்டிமேட் பண்ணி லீகலாக லைவாக போட்டு எல்லா மக்களுக்கும் அது போய் சேரணுங்கிற லெஜிட்டிமேசி இந்த பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு அவர் தான் கொண்டு வந்தார். இது 50 வருஷத்தோடு இல்லாமல் அடுத்த தலைமுறைகள் எப்படி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மாதிரி ஒரு கட்டமைச்சு இதை வந்து ஒரு பெரிய எம்பையராக ஒரு ஃபேமிலியாக எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைச்சு நம்மளால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கும் செஞ்சு நம்ம மட்டும் இதில் ஒரு தனிநபர்பட்ட குடும்பம் மட்டும் சம்பாதிக்கிறது வாழ்க்கை இல்லை. இந்த மாதிரி எனக்கு ஒரு அரசியல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிலையும் அவங்க சம்பாரிச்சாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அவங்க சம்பாரித்து மாதம் அந்த குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு சூழ்நிலை எனக்கு இன்றைக்கி இல்லாதனால தான் நான் இன்றைக்கி அரசியலில் போய் மக்களுக்காக சேவை செய்ய முடிகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்ததுக்கும் இந்த என்னோடய அம்மா அப்பாவுக்கும் என்னோடய தம்பி தங்கச்சி அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார்ல்ஸ் சார், யாருக்கு ஃபேவரட்டிசம் இங்கே அதிகம்னு நினைக்கிறீங்க? அம்மாவோட செல்லம் யார்? தப்பான ஆள்கிட்ட கேட்டுட்டேனோ? ஜெய்சி நீங்கள் சொல்லுங்கள், யாருன்னு சொல்லுங்கள். அம்மாவோட ஃபேவரட் யார்? அண்ணாதான். அண்ணாதான். என்னுடைய சன்னு சொல்லுவாங்க, பொண்ணு சொல்லுவாப்புல சன்னுன்னு. மூணு கண்ணு தான். 3 கண்ணு தான். One thing you love about your granddad? I like his patientness. He's very patient. He's very patient. எந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு? டெய்ஸியும் சொல்லணும், சார்ல்ஸ் சாரும் சொல்லணும். ஸ்கூல் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸ்கூல் வரைக்கும் ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். செல்ஃபோன்லாம் ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம் when we were kids. பட் ஆனால் எக்ஸாம் டைமில் திரும்பி வந்து நம்ம கொடுத்துடணும், ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். எக்ஸாமுக்கு அப்புறம் திரும்பி வந்து வாங்கிக்கலாம். தட் இஸ் ஒன். ஒரு நியாயம் இருந்திருக்கு அது. என்னதான் ஷெஃப் இருப்பாங்க, ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க, எல்லாரும் இருந்தாலுமே அவங்க வந்து என்ன நடந்தாலும் ரூமுக்குலாம் சாப்பாடு போகவே கூடாது, வந்து டைனிங் டேபிளில் தான் சாப்பிடணும். ஸோ ஹீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் இட். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஒன் திங் யூ ஹாவ் டு லேர்ன் from them. ஏன்னா காலையில் எந்திரிச்சோன்னே there's a common space, you come every day, everybody. Yeah, so that's a nice thing. I really like that. Yeah, எல்லா பசங்களும் இருக்க மாதிரி படிக்கணும், அதே மாதிரி ஜென்ரல் விஷயம் தான். பட் எப்பவுமே டிசிப்ளின்டாக இருக்கணும். ஒரு டைமிங்காக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், எடுத்த வேலையை முடிக்கணும். ஸோ பாதியில் விட்டுட்டு போனால் பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி அந்த பர்சிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோடனே என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் இது? அங்கிள் ஆண்டி 2 பேருமே எங்கள் லைக் வேறு ஆளாகவே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு 3 சில்ட்ரன்னா இன்னொரு குழந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அது சும்மா சொல்கிறது, நிஜமாகவே ஐ ஃபீல் ஹோம்.
that is like I really felt very great about it. நம்ம குழந்தை மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு வந்து நம்ம பொண்ணு மாதிரி தான், அது மாதிரி சேமாக தான் பார்ப்பேன். இங்கே பாருங்க, ஒரு லவ் பேர்ட்ஸை பாருங்க. இந்த லவ் ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லுங்க. அந்த போட்டோ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? புகைப்படம் ஞாபகம் இல்லை, பரவாயில்ல. இந்த அழகு தேவதை முகத்தை எப்போ முதல்ல பார்த்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறமா முதல் நாள் வந்து ஒரு வாரம் இருக்கு வந்து பார்த்துட்டு வந்தாங்க. அம்மா அப்பா சொன்னதுனால மேரேஜ் பண்ணிச்சாங்க ரிலேட்டிவ். நீங்க அவர் எப்போ பார்த்தீங்க? அந்த ஒரு தடவை தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க பார்த்தீங்க? ஆமாம். அப்போ கூட சார் உங்களை பார்க்கல? அவங்க வேலையில ஓடிட்டே இருப்பாங்க. சார் எப்படி என்ன தைரியத்துல சார் பார்க்காம கல்யாணம் பண்ணீங்க? அம்மா அப்பா அக்கா சொன்னதுல அப்படியே கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். நான் அம்மா அப்பா சண்டை போட்டு பார்த்ததே இல்லை. சின்ன வயசில் எனக்கு மெமரி வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் கல்யாணம் ஆகி போகும்போது நாங்கள் ஏதாவது சண்டை போடும்போது நாங்கள் நினைப்போம், நான் இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டு பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ ஹவ் நெவர் சீன் them fight at all. ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவங்க பேசி இப்படிதான் அப்படிதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போயிடும். ஸோ ஐ ரியலி அட்மயர் தெம் ஃபார் தேட். ஸோ இட்ஸ் சம்திங் வெரி ஸோ நைஸ். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கல்யாண வாழ்க்கையில் அப்போ அவங்கள மாதிரி டவுட் வந்தது, என்ன நம்ம அப்பா அப்பா சண்டையே போடலையே, நமக்குள்ளே மட்டும் இப்படி நடக்குது? அங்கே பாருங்க, சிரிப்பை பாருங்க, அந்த சிரிப்பை தான் ஆன்சரு. பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ். அவங்க ஆரம்பிப்பாங்க, நான் முடிச்சு வைப்பேன். இது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. யார் முதல்ல சாரி சொல்லி சமாதானப்படுத்துவா? அது கேஸ் டு கேஸ் பேசிஸில். கேஸ் டு கேஸ் பேசிஸில் தான் நான் யார் முதல்ல சாரி கேட்பான்னு சொன்னேன். ஆடன் சார், இது உங்களுக்கான ஸ்பெஷல் ஃபோட்டோ. சார் நீங்கள் வந்து யாரோட ஃபேன் எனக்கு இதில் தெரிஞ்சிச்சு. இவரோட ஃபேன் தானா? கண்டிப்பாக தலைவர் ஃபேன் தான். தலைவர் அப்படியா? என்ன சொன்னா சொல்லுங்க. ஒன்றும் சொல்லுறேன், எப்படி இருக்கீங்க கேட்டால். இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எங்கே பார்த்தீங்கன்னு? லாட்டரி டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஓ, அதுக்காக. ஓகே நைஸ். ஸோ யூ ஹேவ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சார், இல்லையா? ஓகே, தேங்க்யூ. எம்ஜிஆர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை தேடி போன யாரும் பசியோடு இருந்ததா இல்லை. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் வீட்டுக்கும் போனவங்க யாரும் பசியோடு இருந்ததில்லை. அதை நான் பார்த்துருக்கேன் நேரடியாகவே. இன்று நான் அனுபவத்திலே உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு, எங்கள் தலைவர் வீட்டுக்கு வரவங்க யாரும், எங்கள் நிறுவனத்துக்கு வரவங்க யாரும் பசியோடு போனதில்லை. அனைவருக்கும் டெய்லி உணவு பரிமாற ஒரு சிறந்த ஒரு நிறுவனமாக தான் எங்கள் நிறுவனம் இருக்கிறது. எனக்கு 26, 27 இருந்திருக்கும். அந்த வயசில் நம்ம சாரை பார்த்துருக்கோம். சார் கூட எவ்வளோ நீண்ட எங்களுக்கு பயங்கர பெரிய பயணம். அவார்ட் வாங்கினது ரொம்ப எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக தான் நம்மளை பார்ப்பாங்க. ஒரு வேற்றுமையை வேலை செய்கிறவங்க தானே ஒரு இதாக பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் கூட வாங்கி கொடுக்கறதுக்கு தர மாட்டாங்க. சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டமாக இருந்தாலும் கூட டக்குன்னு உடனே சாப்பாடு சாப்பிட்டியான்னு கூட கேட்பாங்க. ஏன்னா லேட் ஆகி நம்ம சாப்பிடாம உட்காந்தாலும் சாப்பிட்டியா உடனே தட்டில் சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. அவங்க டெய்ஸிமாவாக இருக்கட்டும், சார்லஸ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க சார். சாரு நமக்கு கற்றுக் கொடுத்த என்ன தெரியுமா, நீங்கள் உண்மையான உழைப்பு இதுதான். எந்த எதிர்பார்ப்பும் கூடாது. அது இருந்தால் எல்லா மனிதனும் முன்னுக்கு வரலாம். நான் நினச்சி பார்க்காத ஒரு காரியம் இப்பொழுது நடந்திருக்கு. இன்னும் சந்தோஷமாக இருக்கு. அன்னைக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிறாரு. எங்கள் குடும்பத்துக்கு இது வந்து மகிழ்ச்சியான சந்தோஷத்துலேயும் சந்தோஷம். தன்னுடைய வெற்றி என்பது தன்னுடைய தனிப்பட்ட வெற்றி என்பதல்ல, தன்னுடன் சேர்ந்து வேலை செய்கிறவங்களுடைய எல்லாருடைய வெற்றி அப்படிங்கிறதுல அதை வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்து இன்னைக்கு வந்து அவர் கூட இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் நான் முருகேசன் ஃபேமிலி அப்படிங்கிறத விட ஒரு வகையில் வந்து நான் மார்ட்டின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் இருக்குங்கிறது உண்மை. அதை எங்கள் தலைவர் நிரூபிச்சிருக்காரு. என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணலாம் அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அமௌண்ட்டு கொடுத்தது எங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரமானது. எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொண்ணு கல்யாணம், பையனுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. எங்களுக்கு வேணுங்கிறத எல்லாமே சேர்ந்தோம். இந்த அவார்டு இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. அவரா விருப்பப்பட்டு எல்லாமே கொடுக்குறாரு. இன்னும் கேட்காம எல்லாமே செய்வார். எங்களுக்கு எப்பொழுதுமே நன்றியை மறக்க மாட்டோம். இவ்வளவு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காது. 2001 எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆச்சு. அப்போ வந்து அதை செக் பண்ணையில் அது ஒரு கேன்சர் தைராய்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் என்னுடைய முதலாளி குடும்பம்
என் முதலாளி வந்து எனக்கு பண உதவி கொடுத்து அதுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. குடும்பமே வேலைக்காரங்களா ட்ரீட் பண்ணாமல் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக என்னை பார்த்து இப்போ வரையும் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. எங்களோட இந்த மார்ட்டின் குடும்பம் இன்னும் மென்மேலும் வளர உயர அவர்கள் குடும்பத்தை எங்கள் முதலாளி குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நான் மனதார இறைவனிடம் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்கணும்னா பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைக்காது. தொழிலாளர்கள்லாம் பின்னால் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி முதலாளி கிடைக்கிறதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணிக்கணும்.